வணக்கங்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடலக்காடு வந்து அறுவடை பண்ணிக்கிட்டோங்க. ஸோ அதை வந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் முழு வீடியோ பார்க்க போகிறோம். வெல்கம் டு அருண் அட்ராசிட்டி யூடியூப் சேனல். ஸோ வெற்றிகரமாக நம்ம சேனலில் வந்து இப்போ 20,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகுது. ஸோ அதை உங்களுக்கு ரொம்ப தெரியப்படுத்தி ரொம்ப மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஏக்கரில் நம்ம வந்து கடலக்காய் போட்டிருந்தோங்க. 2ஆம் நம்பர் கடலக்காய், பட்டாணி கடலக்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதான் போட்டிருந்தோம். பூந்துரை எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்ரு எங்கள் அத்தை வீட்டிலேருந்து ஆளு கூட்டு வந்து எங்கள் லோக்கலில் எங்கே ஆளுகள் இல்லை. நம்ம லோக்கலில் இருக்கிற ஆளுக்கு வந்து கூலிக்கு ரொம்ப கரெக்டாக அது வரலைங்க. ரொம்ப ரேட் அதிகமாக போச்சு. அதனால் வந்து பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்தை வீட்டில் இருக்கிற ஆளுகளை கூப்பிட்டு வந்துக்கலாம். ஸோ அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க, நம்ம ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏக்கராக்கு வந்து நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு 6 மணிக்கு நாங்கள் காட்டுக்கு போயிடுவோம். நான், அம்மா, தாத்தா, ஐயன், இந்த ஐயனும் ஆயா வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் அவங்க ஆளுக்கு வரக்குள்ளேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வயலுக்கான பாத்தி நாங்கள் பிடிங்கி போட்டுருவோங்க. நாங்கள் போகிறக்குள்ளேயே கொக்கெல்லாம் வந்து புழு பிடிக்க நிறைய வந்துடுங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு 10 மணிக்கு ஆட்டால் காப்பியும் பலகாரம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி பலகாரம் பார்த்திங்கன்னா பச்சி நாங்கள் செஞ்சு அம்மா கொண்டு வந்தாங்க. ஸோ அது வாழையில் சுட்டிக்கலாம், ஏன்னா எல்லாருமே வந்து கையில் வந்து மண்ணாயிரும், அதனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வாழையில் இருந்தால் வாழையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பஜ்ஜி வந்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் இருந்தாங்க பொரிச்சுக்கிறதுக்கு. ஸோ வல்லம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா, எனக்கு தெரிஞ்சு 40 ரூபா ரேஞ்சு நினைக்கிறேங்க. ஒரு வல்லம் பொரிச்சா 40 ரூபா. ஒரு வல்லம் வந்து எப்படின்னா ஒரு படி, 1 லிட்டர் படிங்க பார்த்திங்களா, அந்த படியில் வந்து ஒரு எத்தனை வல்லம் வரும், ஒரு 5 to 6 படின்னு நினைக்கிறேன். எனக்கு தோராயமாக தான் சொல்கிறேன். ஸோ அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, இப்போ எடுத்து பார்த்தது எனக்கு தெரியும். ஸோ அது மாதிரி வந்து கடலக்காய் போட்டோங்க. கடலக்காய் நாங்கள் போடும்போது கிலோ பார்த்திங்கன்னா இப்போ 75 ரூபாய்க்கு போச்சு. ஸோ அப்புறம் பஜ்ஜிக்கு வரட்டி, ஏன்னா நம்ம மாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையாக இருந்துச்சு, அதனால் வந்து கறவை வந்து இல்லைங்க. ஸோ நல்லா வெயிலுங்க கடலக்காய் வச்சுக்கும்போது நல்லா தெரிஞ்ச ஆளுகளை அந்த கேட்டிங்க பொரிச்சாங்க எல்லாமே. ஏன்னா இந்த கூலியும் ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது, ஏன்னா முட்டுவலி போட்டிருக்குது, உழவு கூலி, விதை கடலக்காய். ஸோ அது மாதிரி மருந்தடிக்கிறது, மாடி டிராக்டரியில் ஏற்றிட்டு போய் நம்ம கடலக்காய் கொடியை வந்து உள்ளே கொண்டு போகணும், மாடி கடலக்காய் கொண்டு அங்கே போடணும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 120 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த ரேஞ்சு ஒரு ஏக்கராக்கு அவ்வளோ தான் வந்துச்சுங்க நாங்கள் பார்த்தது. ஸோ எல்லாம் ஆளுகள் கொண்டு போய் நம்ம வந்து ஒவ்வொரு பஜ்ஜியுமே, இந்த 2 பஜ்ஜியுமே டீயுமே கொடுத்துங்க. ஸோ எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஸ்நாக்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க. அது எப்பவுமே அப்படி தாங்க. ஸோ சும்மா இருந்தால் கூட ஒரு மாதிரி வேணுமோ, வேலை செய்யும்போது அது ருசியாக இல்லாத சாப்பாடாக இருந்தாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது யாரெல்லாம் வந்து அது மாதிரி வந்து உணர்ந்துக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிக்கிறேன். நமக்கு ரொம்ப பசியாக இருக்கும்போது கரைச்சி சாப்பாடு குடித்தா கூட அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வேலை செய்யும்போது ஒரு காப்பியும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா வேலை செய்கிற ஆளுகளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது நமக்கும் கொஞ்சம் வேலை வந்து பட்டு நடக்கும் பார்த்துக்கிங்களேன். ஸோ அம்மா வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வரணும், ஏன்னா வீட்டில் வந்து மாடு ஆடெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் போய் தண்ணி காட்டிட்டு 2 தீனை போட்டு வரணுங்க. ஏன்னா அப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதுக்கப்புறம் ஐயம் வந்து அப்பப்போ அந்த கடலக்கொடி உடைச்சி விட்டுருந்தார், எனக்கு ஒட்டனை போட்டால் அதாயின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் 2-3 வயல் பார்த்திங்கன்னா பிடுங்கணும். ஸோ ஐயனுக்கு எனக்கும் பார்த்திங்கன்னா கடலக்கொடி வந்து பிடுங்குறது, பொம்பளைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கின கொடியில் இருக்கிற கடலக்காயில் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை ரிப்பீட்டடாக இந்த ஒரு வாரம் போயிட்டு இருந்தது. ஸோ கடலக்காய் பிடுங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடலக்கொடி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து காய நல்லாவே முருகில் காஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே தான் வெயில் போட்டு அடிக்குதுங்களே, அதனால் அந்த முருகில் காஞ்சதெல்லாம் வந்து நான் ஒரே குட்டான சேர்த்திட்டு இருந்தேங்க. ஏன்னா மழை துளி இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடலக்கொடி நனைஞ்சுன்னா ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும், கருன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் ஆடு நீங்காது ஒன்று நீங்காது, நம்ம கடைசியில் குப்பையில் தான் போடணும். அதனால் என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா, நீ எல்லா கொடியும் கூட்டிடு, ஒரு ஏக்கரை ஃபுல்லாக இருக்கிறதுல கூட்டி வச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் ஐயன்லாம் போய் ஒவ்வொரு இதாக கூட்டி வச்சுட்டேங்க. அதாவது ஒரு அரி அப்படியே நம்ம அந்த அரியை இல்லைன்னா கொண்டு போய் டேரில் போட்டோம்னா நம்ம கொண்டு போய் நம்ம வீட்டில் போர் வச்சிடலாங்க. ஸோ போர் வச்சுட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஆட்டுக்கும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்புறம் மழை துளி காலத்தில் இல்லை கொடி இருந்தது பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது ரொம்ப பிரச்சனையாயிருங்க. ஸோ இது மாதிரி தான் கூட்டானா நம்ம போட்டு வச்சுருது. அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி சீலையோ வேட்டியோ நம்ம கொடுத்தாங்கன்னா அதை வந்து எடுத்து கண்ணுக்கு உருவாத மாதிரி சுற்றி கட்டி எடுத்து மேலே போட்டுருதுங்க. ஸோ டிரைவர் வந்துட்டாப்லைங்க. இங்கே பாரு, அப்பா பாரு, கொக்கு பறக்குதா?
மேக்ஸிமம் எங்கள் காட்டு வேலைக்கு ஆளுகள் விட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் சொந்தக்கார அப்பிச்சி வந்துடுவாருங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தொட்டதுக்கெல்லாம் நம்ம ஆள் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூபா கூட மீதி வராதுங்க. அதனால் வீட்டாளுங்க அப்புறம் எங்கள் அப்பிச்சி வந்துடுவார். ஸோ வந்து இந்த சின்ன சின்ன ஒர்க்கு, அந்த போர் தட்டு போர், வைக்கபிள் போர், கள்ளக்குடி போர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பிச்சி வந்துடுவார். எனக்கு அப்பிச்சி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவார். அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பாராட்டியாக ஒன்று இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்னா, கள்ளக்கொடி கொண்டு போகிறதில்ல, பார் பிடிக்கிறதில்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு பாட்டாளி வருங்க. ஸோ அப்படினத்தோடு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக அந்த அன்றைக்கி போச்சுங்க. சரி ஓகே மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஃபாலோ பண்ணிக்க. டாடா, பை பை.